வீடியோல நம்ம ரொம்பவே பிஸியான ஷெட்யூல்ல இருக்கோம். ஸோ நம்மளுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்படின்னு ஆர்டர் போட்டா இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கே ஃபுட் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கம்பெனி தான் எப்படி பல கம்பெனிஸ் கூட போட்டி போட்டு ஏமாற்றங்கள் சந்திச்சு நிறைய சுச்சுவேஷன்ஸ், அதாவது ஹார்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு $1 பில்லியன் அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க இந்த உலகத்துல. அப்பேற்பட்ட கம்பெனி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க. என்ன கம்பெனினா அது Zomato தாங்க. 1980ல 2 IIT கிராஜுவேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சல்டிங்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கதான் அவங்களோட மெயின் ஸ்டோரி இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு ஐடில நாலேஜ் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும், புதுசா ஏதோ ஒன்று கத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காகவே நம்மளோட எக்ஸ்பர்டைசர் அகாடமில டாப் ஐடி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம பண்டில்டு கோர்சஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க எக்ஸ்பர்டைசர் அகாடமியை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கோயல் மற்றும் பங்கஜ் இந்த 2 ஐடிஐ கிராஜுவேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பெயின் அப்படிங்கிற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கையிலே லஞ்ச் பிரேக்லாம் வருது. சாப்பிட நிறைய எம்ப்ளாயீஸ் போறாங்க ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்கும். அங்க போய் ரொம்ப கிரௌடா இருக்கிறதுனால ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுது. கிரௌடு நிறைய இருக்கிறதுனால சில சமயம் அவங்களால சாப்பிடாமே திரும்ப ஒர்க்கை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ஏதோ சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகுது. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் டைரக்டாவே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாய்க்கு டைம் மிச்சம், கிரௌட் எவ்வளோ வந்திருந்தாலும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களும் ஃபுல்ஃபில்லா சாப்பிட்டு அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபுடி பே அப்படிங்கிற நேம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய லோக்கல் ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஃபுட் மெனுஸ்ல இருக்குமோ அதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்டேட் பண்றாங்க. ஸோ அவங்களோட கொலீக்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அதை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சக்சஸ் ஆயிடுச்சு. அதோடது அதான் அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே ஃபுடி பே பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. டெல்லி, மும்பை, பெங்களூர் அப்படின்னு எல்லாருமே அவங்க ரெஸ்டாரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுடி பேக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த டைம்ல. 2010க்கு மேல ஃபுடி பே என்னவா மாத்துறாங்க அப்படின்னா ஜொமேட்டோவா ரீநேம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2010க்கு மேல முதல்ல கொஞ்சமா மெனு ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் சேர்றதுனால இவங்களுக்கு மெனு ரொம்பவே பல்கா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ என்னென்ன மெனுஸ் கிடைக்குதோ ஏகப்பட்ட வெரைட்டி எல்லாமே அப்லோட் போட்டு விட்டாங்க. அதனால இன்னொரு ப்ராப்ளம் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுனால ஒரே பேர்ல இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்ல இல்லாம எப்படி நம்மளோட கிளியரா பண்றது, அந்த இஷ்யூ எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பண்ற சிஸ்டமா முதல் Zomato தான் இருந்துச்சு. இந்த Zomato மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க. அதனாலேயே இன்னுமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதோட ஒர்க் ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மெனு ஆட் பண்ணிருப்பாங்க, ரெஸ்டாரண்ட் காரங்க கொடுக்கறது இவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ மக்களுக்கு ரேட்டிங்ஸ் பார்த்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்டா எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. Zomatoவை இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா துபாய், UAE, ஸ்ரீலங்கா, கத்தார், UK அப்படின்னு எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நினைச்ச மாதிரியே டெவலப் ஆயிட்டு இருந்தது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்ட் தான் மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். எப்ப ஸ்டார்ட் அப் பண்ணாலும் யாருமே அவ்வளவு சீக்கிரமா நம்மளை நம்பி ஃபண்ட் நம்மள இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபோ எட்ஜ்ங்கிற ஒரு கம்பெனி Zomatoல ஆரம்ப கட்டத்துல வெறும் 4.7 கோடி மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் இதோட பிராண்ட் ஆகட்டும், இதோட பாப்புலாரிட்டி ஆகட்டும் பெருக அதே மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப பெருசாயிடுச்சு. ஒரு 1000 கோடியே Zomato நம்பி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். உலகமெல்லாம் இருக்கிற லோக்கல் கம்பெனியை இவங்களோட பிராண்டா மாத்தணும்னு நினைச்சாங்க. அதுக்காக பிரேசில், துருக்கி, நியூசிலாந்து, UK இந்த மாதிரி இருக்கிற லோக்கல் ரெஸ்டாரண்ட்டையும் இவங்களோட இணைச்சு அதனாலேயே Zomato குளோபல் லெவல் எம்பையர் ஆயிடுச்சுங்க. இப்படி சூப்பரா இயங்கிட்டு இருந்தா இவங்களோட Zomato கம்பெனி ஒரு காலகட்டத்தில், அதாவது 2017க்கு மேல கோ-ஃபவுண்டரான பங்கஜ் அதுல இருந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுறாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இனிமேல் Zomato இருக்குமா இருக்காதா, இப்படிங்கிற ஒரு கம்பெனி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்துருச்சு. ஆனா கோயல் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு வந்த கம்பெனி இனிமே அவர் ஒரு ஆளே கஷ்டப்பட்டு நீ கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா Zomatoல இருந்து கோல்டு, அதாவது பிரீமியம் மெம்பர்ஷிப் இருக்கிறதுக்காக நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் கொடுத்திருக்காரு டிஸ்கவுண்ட்காக. 2020-21 நம்மளுக்கு தெரியும் பயங்கரமான கொரோனா பீக்கு. அந்த டைம்ல எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ஷட் டவுன் தான் ஆகுது. ஏன்னா யாருமே வராதனால அப்போ நம்மளுக்கு Zomatoக்கும் அடி ஆகுது. இவங்களோட growth 80% டவுன் ஆயிருச்சு. ஸோ ஃபுட் ஸ்டாப் ஆனா என்ன, நம்ம கிராசரி ஐட்டம் டெலிவர் பண்ணலாமே அப்படின்னு இந்த ஒரு
வழி வந்து பிளாக் ஆனாலும் இன்னொரு வழி நம்ம கம்பெனியை எப்படியாச்சும் கொண்டு போகணுங்கிறதுக்காக ஃபுட் இல்லாம கிராசரி ஐட்டத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணாங்க. அது வந்து பாதுகாப்பான முறையிலும் அது மக்கள் போய் சேரணும்னு நினைச்சாங்க. ஸோ அதே மாதிரி டெலிவரி பண்ணாங்க. இப்படி போயிட்டு இருக்கையில திடீர்னு லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியினாலும் ஃபுட் வந்து நம்ம வீட்டுல இருந்து கொண்டு வந்து தருவாங்க அப்படிங்கிற சிஸ்டம் இருந்ததுனால மறுபடியும் ஜொமேட்டோ வந்து பீக்குக்கே போயிடுச்சுங்க அதோட growth நோக்கி. எல்லா மக்களும் லாக்டவுனுக்காக பயந்து வீட்டுல இருக்கையில சாப்பாடு மட்டும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து அங்க யாரும் போக மாட்டாங்க. இவங்க டெலிவர் பண்றவங்க மட்டும் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. 2021 ஜொமேட்டோவை ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓவை லிஸ்ட் அவுட் பண்றாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி உடனே அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 9327 கோடி அளவுக்கு அவங்களோட வேல்யூ வந்து ஹை ஆயிடுச்சுங்க. ஸோ சாதாரண கன்சல்டன்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்த 2 பேர் நினைச்சதுனால இன்னைக்கு அவங்க $1 பில்லியன் அளவுக்கு சம்பாதிக்கிற கம்பெனியை அவங்க நடுவத்தினால உருவாக்க முடிஞ்சிருக்குங்க. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ற கம்பெனியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியால இருந்து ஸ்டார்ட் ஆகுறத கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குங்க. ஸோ விடாமுயற்சியா மட்டும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்களை சக்சஸ் தேடி வருங்க. உங்களுக்கு வீடியோ எல்லாம் ஷூட் பண்றதுக்கு ஸ்டுடியோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட விஜிடைன்மெண்ட் ஸ்டுடியோ அவைலபிளா இருக்குங்க. A to Z எல்லாமே ஸ்டுடியோ செட்டப் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவை போட்காஸ்டிங் பண்றதுக்காக இல்ல செலிபிரிட்டி இன்டர்வியூ பர்பஸ்க்காக இல்ல நீங்களே உங்க சேனல்ல ஏதோ பேசுறதுக்காக ஸ்டுடியோ செட்டப் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா விஜிடைன்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்டோரியில உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்மளுடைய எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.